கவிஞர் வாலி நிறைய பாடல்களை ராஜாவோட பெயரை பயன்படுத்தி அவர் புகழ்ந்து நிறைய எழுதியிருப்பாரு. ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்ல, ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, சின்ன தாயவள் தந்த ராசாவே, இந்த மாதிரி டைரக்டாவும் எழுதியிருப்பாரு, மறைமுகமா எழுதியிருப்பாரு. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது அப்படிங்கிறது அந்த படத்துல கடவுளுக்கு பாடப்பட்டதாகவும் நாயகிக்கு பாடப்பட்டதாகவும் இருக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உனக்கும் சேர்த்தா எழுதியிருக்கான்னு வாலி சொன்னதா சொல்லுவாங்க. அப்புறம் ஆகாய தாமரை அருகில் வந்தது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, நீ மந்திரம் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசேன்னு எழுதியிருப்பாரு. இளவரசேன்னா இளையராஜா. அந்த மாதிரி நிறைய டைரக்டா இன்டைரக்டா அவர் புகழ்ந்துட்டே இருப்பாரு ராஜாவை. இப்படி ராஜாவோட பேரை அவர் பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனாலதான், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு நினைச்சா அப்படி இல்ல. முதல்ல சந்திக்கும் போது அந்த பேரை அவர் பயன்படுத்திட்டாரு. 1975 76ல இளையராஜா அறிமுகமாற. அதுக்கு முன்னாடி இளையராஜா வந்து ஜி.கே. வெங்கடேஷ்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஜி.கே. வெங்கடேஷ் ராஜாவுக்கு குரு மாதிரி அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்.வி. பிரசாதோட தயாரிப்புல பிரியா விடை அப்படின்னு ஒரு படம் வேலை நடந்துட்டு இருக்குது. அதுல ஒரு பாட்டு எழுத வாலி அவர்கள் வராரு. அப்ப அந்த மெட்டு என்ன மெட்டுன்னா, ஏற்கனவே 1974 இந்தியில வந்து ஹிட்டான ஒரு பிடாய் அப்படிங்கிற படத்துல லட்சுமிகாந்த் பேர்லர் மியூசிக்ல ஆனந்த் பக்ஷி எழுதி கிஷோர் குமாரும் லதா மங்கேஷ்கரும் பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டோட மெட்டை அப்படியே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் ஆசைப்படும் போது அதுக்காக பாட்டு எழுத வராரு. சோ அது ஆல்ரெடி வந்த மெட்டு தாங்கிறதுனால அசிஸ்டன்ட் அந்த டியூனை வாசிச்சு காட்ட சொல்றாரு. வாலிக்கு ராஜா வாசிச்சு காட்டுறாரு. காட்டும்போது அதுல வந்துட்டு தேக்கோ தேக்கோ ஜின்னு வரும். தேக்கோ தேக்கோ ஜி அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அது தமிழ்ல எழுதும்போது அவருக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாதனால என்ன சிச்சுவேஷன் கேட்கும்போது சீட்டு கட்டெல்லாம் அடுக்கி வச்ச ஒரு செட்டு, அந்த செட்ல நடக்குது அப்படிங்கும்போது அப்போ இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே பேச்சு கொடுக்கும்போது பேர் கேட்கிறாரு. பேர் கேட்கும்போது ராஜாங்கிற. அப்ப இளையராஜாவா அவரு அப்ப அறிமுகமாகல. அப்ப அவர் பேர் ராஜா தான். சோ பேர் என்னன்னு கேட்கும்போது ராஜா அப்படிங்கிறாரு. உடனே டக்குன்னு அதை பிடிச்சிட்டு ராஜா பாருங்க ராஜாவை பாருங்க அப்படின்னு எழுதுறாரு. ராஜா பாருங்க ராஜாவை பாருங்க. முதல் சந்திப்பிலேயே அவர் ராஜா அப்படிங்கிற பேரை அவர் பாட்டுல கொண்டு வந்துட்டாரு. பின்னால வந்து ராஜா கூட அவர்கிட்ட சொன்னதா சொல்லுவாங்க. அதாவது நீங்க முதல்ல ராஜா பாருங்க ராஜாவை பாருங்கன்னு எழுதினீங்க, இப்ப எல்லாருமே என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி ராஜாவே சொன்னதா சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரோட மிகப்பெரிய டிராவல் ஆரம்பிச்சது அந்த படத்துல தான்.